கையில 10 பைசா இல்லைன்னா பயிர் முட்டி மாதிரி ஆகி போகுதா? இவன் என்ன பண்ணிக்கிறாங்க? இதை ஊற்றியும் போய் செலவு தேய்ச்சிடணும். டேய் அந்த டயர் எத்தனை என்னடா பண்ண போறான்? இவனா? ஒன்னும் இல்லப்பா, சும்மா விளையாடுறதுக்கு. டயர் எடுக்கிறானா விஷயம் இல்லாம இருக்காதா? டேய் முருகேசா, ஒழுங்கா சொல்றேன், என்னத்துக்கு டயர் எடுக்கிறான்? ஒன்னும் இல்லடா, உன் வேலையை பார்த்துன்னு போடா. எனக்கு சந்தேகமாக்குது, ஒழுங்கா சொல்றேன். சரி, இனிமேல் நேரத்தை உன்னாண்ட மாறிக்கிட்ட. இந்த டயரை வாங்கிறதுக்கு ஒரு ஆள் வரான். இந்த இத்து போன டயரை வாங்கிறதுக்கு வரானா? இத்த வாங்கி என்னடா பண்ண போறான்? ஏய் கஞ்சமியா, இது பெரிய விஷயம் போலுது. கேட்டாக்கா சொல்ல மாட்டேன்றானுங்க. ஒண்ணு புரியலையா? சரியா, எவ்வளவுக்கு வாங்கிக்கிறானுங்க டயரா? ஒரு டயருக்கு 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறான்பா. அதுவும் பழைய டயர் தான் ஓடுமா. பழைய டயருக்கா? டேய் நானும் தெரிஞ்ச இடத்துல டயர் கேட்டடா. டயர் இருந்தா எடுத்துட்டு வாடா, தீங்மை போட்டுடலாம். கடவுள் இவரு ரூபத்துல வந்து பைக் காட்டிக்கிறாரா? சரியா, எவ்வளவு நேரம் இருப்பீங்க? எப்பா அந்த அங்க நின்னுங்கிறான். எதுவுமே கொடுத்தோன்னா வாங்கி போயிடுவான். டேய் முருகேசா, ஒரு 5 நிமிஷம் இருடா, நானும் ஊத்தின்னு வந்துடுறேன். அப்படின்றியா? சரி போய் டக்குன்னு வா. இதோ வந்துடுறேன் முருகேசா. நம்ம எது சொன்னாலும் நம்பிட்டுங்களா முருகேசா? உனக்கு ஏதோ ராசிக்குதா மூஞ்சில. என்ன முருகேசா, டயரை வச்சு என்ன பண்ற? கேசரி பண்ணிக்கிறேன் பிஞ்சுக்கண்ணா, ஒரு வாய் சாப்பிடுறியா? என்ன கலாய்க்கிறியா? நான் ஏன்டா பிஞ்சுக்கண்ணா உன்னை கலாய்க்க போறேன்? என்ன அந்த பக்கம் போற? அந்த பக்கம் போயிட்டேன், அதனால இந்த பக்கம் போறேன். நீ எந்த பக்கம் போனாலும் உருப்பட போதில்ல. இந்த பக்கம் போ, முழுக்குது பாரு. அதெல்லாம் விடு, டயரை வச்சு என்ன பண்ண போற? ஏய் பிஞ்சுக்கண்ணா, கந்தசாமிக்கிறானே இந்த டயர் வச்சுக்கின்னு பெரிய பிசினஸ் பண்றான் அவன். புரியலையே. ஏய் பிஞ்சுக்கண்ணா, இந்த டயர்ல ஏதோ மருந்து தயாரிக்கிறாங்களாம். அதை வச்சு பல லட்சம் சம்பாதிக்கிறாங்களாம். பல லட்சமா? என்னடா சொல்ற? ஆமா, கந்தசாமிக்கிற நிறைய டயர் இருக்குது, அதை எடுத்துன்னு வர போய்க்கிறான். சரி, இந்த டயர் யார்கிட்ட விற்கிறது? உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கி போயிடுவாங்க. அப்படியா சொல்ற? அவங்க எவ்வளவு கொடுத்து வாங்குவாங்க? ஒரு டயரு எப்படியும் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. 10,000மா? உண்மையாடா? நான் ஏன்டா போய் சொல்ல போறேன், உண்மையாதான்டா. என்கிட்ட காசு இல்லை, என்னடா பண்றது? கடை வாங்கி வாங்குடா, வர வாய்ப்பு விடாதடா. எனக்கு யாரா கடை கொடுப்பாங்க? பாரா, கும்பல போனதையும் குறுக்கு வந்த மாதிரி தண்டல்கள் வராதா? சரி, நான் கடன் கேட்டதே இல்லடா. இப்ப கேள்றா, லட்சம் பத்தி ஆயிடுவேன். பாத்தீங்களா இந்த பொம்பளை ஓவரா பேசுது. அப்படிதான் கேட்பாங்க. தம்பி கொஞ்சம் நிறுத்துப்பா. என்ன விஷயம்? ஏப்பா கொஞ்சம் சொல்லுப்பா. நான் என்ன சொல்றது, கடை ஒண்ணா நீயே கேட்டு வாங்கிக்கா. நீ சொல்ல தருவாங்க. நான் சொல்லிட்டு நீ கொடுக்காம போயிட்டுனா என்ன வந்து கேட்பாங்க. என்ன முருகாசு இப்படி பண்ற? பண விஷயத்துல மட்டும் நான் ஜாமீன் யாருக்கு நிக்க மாட்டேன். நானா காசா நான் ஓனா? ஆமாம்பா, ஒரு பிசினஸ் பண்ண போறேன், ஒரே வாட்டில குத்துறேன். எவ்வளவு ஓனா? ஒரு 10,000 வாங்கட்டா? பத்தாது ஒரு 20,000 வாங்கு. ஒரு 20,000 தரீங்களா? உங்க வீடு அங்க இருக்குதே, ராமத்தெரு 3வது நம்பர் வீடு. நானா குடுக்கலாமா? குடு. நானா 10 வட்டி ஓகே இல்ல? ஓகே தான்பா. இங்க பாருண்ணா, ரூல்ஸ் சொல்லிடுறேன் கேட்டுக்கா. ஃபர்ஸ்ட் தவணை கட்டலனா போனா போதுன்னு விட்டுருவோம். 2வது தவணை கட்டலனா கயிறுல கட்டி போட்டுருவோம். 3வது தவணை கட்டலனா கயிறுல கட்டி போட்டு கிணத்துல போட்டுருவோம். அப்போ 4வது தவணையும் கட்டலன்னா என்னப்பா பண்ணுவ? அந்த கயிறு கட்டி போட்டிருக்கோம்ல, கிணத்துல பெரிய கடை தூக்கி போட்டுருவோம். அப்போ 4வது தவணையிலே சோழி முடிச்சிடுறீங்க. இல்ல ஆளை பார்த்தா கட்டிடுற மாதிரி தான் இருக்குது, இவரை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. பிஞ்சிக்கண்ணா, மறக்காமல் கட்டிடுறா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், லாபம் வந்துடும் இல்ல? அதெல்லாம் வந்துடும். இந்தாப்பா 18,000 ரூபாய். இந்த பாய் ஒரு கைத்து போட்டுரு. பிஞ்சிக்கண்ணா, கோடீஸ்வரன் ஆக போறடா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்பா. என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது, வாரம் வந்து காசு வாங்கி போங்க. சரி, குடுக்கலன்னா ரூல்ஸ் தெரியல, பாத்துக்கோ. குடிப்பா. பிஞ்சி கண்ணா கம்பெனி எப்படி இருக்கு முருகேசா? சூப்பரா இருக்கும் முருகேசா. 2 கந்தசாமி, என்னை விட்டு பிசினஸா? டேய் இவங்ககிட்ட என்ன சொன்னா, என்னடா பேசுறான்? கன்சாமி, இப்ப அவன் தான் நம்மளுக்கு முதலாளி. இந்த டயர் வாங்கி அவன் பிசினஸ் பண்ண போறான். அப்படியா? எனக்கு பிஞ்சுக்கிற முதலாளியா? எனக்கு 2 டயர் இருக்குது முதலாளியா? எதுக்கு முதலாளியா? 3 டயர் என்ன வேலை சொல்லுங்க. நீ கம்முரு, நான் சொல்லிக்கிறேன். சரிப்பா, நீ எனக்கு முதலாளி, உனக்கு முதலாளி பிஞ்சுக்கானே. ஓகே சொல்லுப்பா, ஒரு டயருடைய வேலை என்ன? ஒரு டயர் 3000, 3 டயர் 9,000 கொடு. இந்தாப்பா 9,000. வா, அசால்ட்டா ஒரு டயருக்கு மேல 1000 ரூபாய் கமிஷன் அடிக்கிறானா? இந்தப்பா முன்னாடி காசு 4000. வேற டயர்ல கேக்குது. டயர் எடுத்துன்னு வந்து தரான், அட்வான்ஸ் கொடு. இந்த 9,000 அட்வான்ஸ். நிறைய டயர் எடுத்துன்னு வரணும். கவலையே படாத, ஒரு டயர் 1000 ரூபாய்க்கே தரேன், ஏன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டு இல்ல. டேய் நான் ஒரு 5 டயர் எடுத்துன்னு வரா, எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுறான்.
இந்த பார் உனக்கு உண்டாந்து நான் குத்தாச்சு, நான் எனக்கு எடுத்துன்னு வர தெரியும், நான் தான் முதலாளி. சரிடா எப்பா 4000 வந்துச்சா இந்த டயருக்கு இது பேர் எடுத்துங்க. வா பிஞ்சுக்கண்ணா படுக்குப்பா. பிசினஸ் பண்ணி ஓஹோன்னு வரப்போற, நீ நல்லா இருப்பா. என்னப்பா அவன் போயிட்டான்? டயர் குத்துட்டான், காசை வாங்கிட்டான், போகும்போது என்ன பண்ணுவான் அவன்? சரி இந்த டயர் வாங்கறது யார் வருவாங்க? இப்போ நைட் ஆயிடுச்சு இல்லை, தூங்கிட்டு போவாங்க, காலையில் வருவாங்க கம்பெனி ஆரம்பிச்சு. சரி முருகேசா, காலைல வருவாங்கல்ல? வரலன்னா தலையில கல்லு, அதெல்லாம் வந்துடுவாடா, நீ கவலைப்படாதடா. அடடா, டயர் கம்பெனி முதலாளி பிஞ்சு கண்ணு. ஸ்டார்டிங்கு அபசகுணமாகுதே. ஏ பெஸ்டே என்ன ரோட்ல உட்காந்துக்குறா? ஏய், டயர் கம்பெனி முதலாளி பிஞ்சு கண்ணு. லூசா யோ, நான் இந்த நேரத்துல ரோட்ல உட்காந்துக்கிறேன்னா டயர்கள் முதலாளின்றா? நான் காலையில டயர் கம்பெனி ஆரம்பிப்பேன், உனக்கு தெரியுமா? லூசே, பழைய டயர் வச்சு எப்படி கம்பெனி ஆரம்பிப்ப? இந்த டயர் எல்லாம் ஒரு மருந்துக்கு யூஸ் பண்றாங்களாம். என்ன மருந்துக்கு யூஸ் பண்றாங்க? அடடா, அதெல்லாம் கேட்கலையே. சரியா, எவ்வளோன்னு வாங்கின ஒரு டயரு? ஒரு டயர் 3000 ரூபாய், அட்வான்ஸுக்கு 9000 வர குத்தமிச்சுக்கிறேன். யோ, நீனா லூசாயா? இது எப்படியா மருந்து தயாரிப்பாங்க? இது 30 ரூபாய்க்கு கூட தேராதியா? என்னப்பா சொல்ற? மருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே. மருந்து தயாரிக்கு இது ஏன் வாங்க போறாங்க? போயா வீட்டுக்கு போயா. ஐயோ, ஏமாத்திட்டாங்களே. கண்டிப்பா தலையில கல்லா.